காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. தென்னிலங்கையில் நேர்ந்த கொடூரம், மகனின் வாயை கிழித்த தந்தை. எரிபொருளுக்கான வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. கனடாவில் விநாயகர் ஆலயத்திற்கு முதற் தடவையாக விஜயம் செய்த கனேடிய பிரதமர். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நேற்று முதல் இன்று மாலை 4 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பதுளை, பாததும்பர, பன்வில, மெததும்பர, குருநாகல், ரிதிகம, மாத்தலை, லக்கலை, பல்லேகம, நாவுல, வெள்ளைபொல ஆகிய பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி, உடுதும்பர, தொழுவ, மாத்தலை, ரத்தோட்டை, வில்கமுவ, ஜட்டவத்தை, உக்குவளை ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு தங்கொட்டுவ போலீஸ் பிரிவின் அடியாவல பகுதியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்தது. இதனால் கோபமடைந்த தந்தை மீன்களை கொள்ள பயன்படுத்தும் மீன்பிடி தடியால் தனது மகனின் வாயில் தாக்கியுள்ளார். அந்த கம்பி வாய்ப்பகுதியில் ஆழமாக ஊடுருவியதால் பாதிக்கப்பட்டவர் அதை அகற்ற முடியாமல் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தங்கொட்டுவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றுள்ளது. அடியாவல பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சஜித் ரமேஷ் என்பவரே பாதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை நடத்திய தந்தை, தாக்கப்பட்ட மகன், அவரது மனைவி மற்றும் அவர்களது 1.5 மாத குழந்தை ஆகியோர் ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். சம்பவம் நடந்த நாளில் மகன் வீட்டிற்கு வர தாமதமாகிவிட்டது என தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் தீவிரமடைந்தது. கோபமடைந்த தந்தை திடீரென தனது மகனின் வாயில் வீட்டில் இருந்த மீன்களை குத்தும் ஆயுதத்தால் தாக்கினார். இந்த வன்முறை தாக்குதலின் விளைவாக திருசூலம் போன்ற வடிவிலான பல கூர்மையான கூர்முனைகள் அவரது வாயில் ஊடுருவின. வாயில் அந்த முனைகள் துளைத்த நிலையில் அதை அகற்ற முடியாமல் அப்படியே தங்கொட்டுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக மாரவில அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தனர். அவரது நிலை மோசமாக இருந்ததால் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். சம்பவம் நடந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் தந்தை அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் தந்தை காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தங்கொட்டுவ காவல்துறை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அளுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். 1 லிட்டர் டீசலின் விலையை 300 ரூபாவிற்கும் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசலுக்கு பாரிய அளவு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் பெற்றுக்கொண்டுள்ள கடனை அறவீடு செய்யும் நோக்கில் திரைசேரியினால் இந்த வரியை அறவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார். எனவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 900 பில்லியன் ரூபாய் கடன் செலுத்தப்பட்டதன் பின்னரே இந்த வரியை நீக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் முதலாக நிறுவப்பெற்றதும் 50 வருடகால வரலாற்றை கொண்டதுமான கனடா ரிச்மண்ட் ஹில் விநாயகர் ஆலயத்திற்கு முதற் தடவையாக விஜயம் செய்த கனேடிய பிரதமர் என்ற பெயரை ஜஸ்டின் ட்ரூடோ பெற்றுள்ளார். கடந்த 17/1/2025 வெள்ளிக்கிழமை அங்கு விஜயம் செய்த நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்கள் என அனைவரது வரவேற்பையும் அன்பையும் தனதாக்கிக் கொண்டார்.
ஸ்காபுரோ ரூஜ் பார்க் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரும் கனடாவின் மத்திய அமைச்சருமான ஹரி ஆனந்த சங்கரி அவர்களின் அழைப்பை ஏற்று அன்றைய தினம் மேற்படி ஆலயத்திற்கு வருகை தந்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் முதலில் ஆலயத்தின் அறங்காவல் சபை தலைவர் மற்றும் அங்கத்தவர்களால் வரவேற்கப்பட்டு ஆலய மண்டபத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சிவாச்சாரிய பெருமக்களின் வரவேற்பை பெற்று அங்கு இடம்பெற்ற விசேட பூசைகளிலும் கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அங்கு அமைக்கப்பெற்றிருந்த விசேட அலங்காரம் செய்யப்பெற்றிருந்த இடத்தில் பிரதமரையும் அமைச்சரையும் அறங்காவல் சபையின் ஜனாதிகாரி காந்தன் அவர்கள் வரவேற்று உரையாற்றினார். அவரை தொடர்ந்து அங்கு உரையாற்றிய கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்னர் தொடங்க பெற்ற இந்த ஆலயத்திற்கு விஜயம் செய்யும் முதல் கனேடிய பிரதமர் என்ற பெயரை எனக்கு தந்துள்ளீர்கள். அதற்கு நன்றி. தாங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்களித்த வரவேற்பை நான் என்றும் மறந்துவிட மாட்டேன். எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே போலவே ஒரு தேசத்திற்கும் காலங்கள் மாறும்போது போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். வீதிகளுக்கு இறங்கி போராடிய உங்களை போன்ற தமிழ் மக்களுக்கு இது நன்றாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். எனவே நாம் வெற்றியடையும் வரை போராடுவோம் என கூறி தனது உரையை முடித்துக் கொண்டார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் இந்த பதவி பிரமாண நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் வெளிநாட்டு தலைவர்கள், ராஜதந்திரிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிரதானிகள், செல்வந்தர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றுள்ளனர். 2வது தடவையாக ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜோன் ராபர்ட்ஸ் முன்னிலையில் அவர் இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் அமெரிக்காவின் பொற்காலம் ஆரம்பமாகியுள்ளது என ட்ரம்ப் பதவி பிரமாண நிகழ்வின் போது தெரிவித்துள்ளதுடன் இன்றைய நாள் முதல் அமெரிக்கா பிரகாசிக்கும் எனவும் உலக நாடுகளில் அமெரிக்காவின் மரியாதை உயரும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.